நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். ஆண்டவர் வருவார், காலம் தாழ்த்த மாட்டார். இருளில் மறைந்திருப்பவற்றை அவர் வெட்ட வெளிச்சமாக்குவார். எல்லா நாட்டினருக்கும் தம்மை வெளிப்படுத்துவார். 1 கொரிந்தியர் அதிகாரம் 4 இறைவார்த்தை 5. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்துரைப்பது ஆண்டவர் நம் மீது பரிவும் இரக்கமும் உடையவராக இருக்கின்றார். எவ்வாறு பல்வேறு சூழ்நிலையிலே தினசரி வாழ்க்கையிலே காணப்படுகின்ற சிக்கல்களிலே ஆண்டவர் நம்மை எவ்வாறு வழி நடத்துகின்றாரோ, அவர் எவ்வாறு நம் மீது பரிவும் இரக்கமும் தாழ்ச்சியும் உடையவராக இருக்கின்றாரோ, அதே போல நாமும் மற்றவர்களுக்கு யாராருக்கு என்னென்ன தேவையோ அந்த தேவை நிமித்தமாக நாமும் இருக்க வேண்டும் என்று இன்றைய நற்செய்தியாளர் எடுத்துரைக்கின்றார். ஆகவே இந்த சிந்தனையோடு நாம் எத்தனையோ முறை சில தருணங்களிலே மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்யாமல் இருந்திருக்கின்ற அந்த நேரத்திற்காக மனவருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கடுமையான மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு ஆண்டவர் அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது இறை தன்மையின் ஆற்றலால் எங்கள் இதயங்களை தயாரிப்பீராக. அதனாலும் திருமகன் கிறிஸ்து வருகின்ற போது நிலைவாழ்வின் விருந்துக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாக காணப்படவும் அவரை அளிக்கும் விண்ணக உணவை பெற்றுக்கொள்ளவும் உரிமை பேற்றை அடைவோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் தமது விருந்துக்கு அழைக்கின்றார். எல்லா முகங்கள் இருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 25, இறை வார்த்தைகள் 6-10 முடிய. படைகளின் ஆண்டவர் இந்த மலையில் மக்கள் இனங்கள் அனைவரும் சிறந்ததொரு விருந்தை ஏற்பாடு செய்வார். அதில் சுவைமிக்க பண்டங்களும் பழரச பானமும் கொழுப்பான இறைச்சி துண்டுகளும் வடிகட்டிய பக்குவப்படுத்திய திராட்சை ரசமும் பரிமாறப்படும். மக்கள் இனங்கள் அனைவரின் முகத்தை மூடியுள்ள முக்காடை இந்த மலையில் அவர் அகற்றி விடுவார். பிற இனத்தார் அனைவரின் துன்பத்துகளை தூக்கி எறிவார். என்றுமே இல்லாதவாறு சாவை ஒழித்து விடுவார். என் தலைவராகிய ஆண்டவரை எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார். தம் மக்களுக்கு ஏற்ப நிந்தையை இம்மண்ணுலகில் அகற்றி விடுவார். ஏனெனில் ஆண்டவரை இதை உரைத்தார். அந்நாளில் அவர்கள் சொல்வார்கள், இவரே நம் கடவுள், இவருக்கென்றே நாம் காத்திருந்தோம், இவர் நம்மை விடுவிப்பார், இவரே ஆண்டவர், இவருக்காகவே நாம் காத்திருந்தோம், இவர் தரும் மீட்பில் நாம் மகிழ்ந்து அக்களிப்போம். ஆண்டவரின் ஆற்றல் இம்மலையில் தங்கியிருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 23, 1-6 முடிய உள்ள இறைவார்த்தைகள். ஆண்டவரின் இல்லத்தில் நான் நெடு நாட்கள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரின் இல்லத்தில் நான் நெடு நாட்கள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாற செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். பல்லவி. தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருசூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிருக்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். பல்லவி. என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலைமையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. பல்லவி. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவர் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். இதோ ஆண்டவர் தம் மக்களை மீட்க வருவார். அவரை எதிர்கொள்ள ஆயத்தமாயிருப்போர் பேறு பெற்றோர். அல்லேலூயா அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15 இறைவார்த்தைகள் 29 முதல் 37 வரை. அக்காலத்தில் இயேசு கலிலேய கடற்கரை வழியாக சென்று அங்கே ஒரு மலையின் மீது ஏறி அமர்ந்தார். அப்பொழுது பெருந்திரளான மக்கள் அவரிடம் வந்தனர். அவர்கள் தங்களோடு கால் ஊனமுற்றோர், பார்வையற்றோர், உடல் ஊனமுற்றோர், பேச்சற்றோர் மற்றும் பிற நோயாளர் பலரையும் அவர் காலடியில் கொண்டு வந்து சேர்த்தனர். அவர்களை அவர் குணமாக்கினார். பேச்சற்றோர் பேசுவதையும், உடல் ஊனமற்றோர் நலமடைவதையும், பார்வையற்றவோர் பார்க்கிறதையும் கண்டு மக்கள் கூட்டத்தினர் வியந்து இஸ்ரேலின் கடவுளை போற்றி புகழ்ந்தனர். இயேசு தம் சீடரை வரவழைத்து, நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கின்றேன். ஏற்கனவே 3 நாட்களாக இவர்கள் என்னுடன் இருக்கின்றார்கள். உண்பதற்கு இவர்களிடம் எதுவும் இல்லை. இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிடவும் நான் விரும்பவில்லை. அனுப்பினால் வழியில் தளர்ச்சி அடைந்து விடலாம் என்று கூறினார். அதற்கு சீடர்கள் அவரிடம், இவ்வளவு திரளான மக்களுக்கு அளிக்க போதுமான உணவு நமக்கு பாலை நிலத்தில் எங்கிருந்து கிடைக்கும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்கள் உள்ளன, சில மீன்களும் இருக்கின்றன என்றார்கள். தரையில் அமருமாறு மக்களுக்கு அவர் கட்டளையிட்டார். பின்பு அந்த 7 அப்பங்களையும் மீன்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு சீடர்களுக்கு கொடுக்க அவர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்டனர். மீதியாய் இருந்த துண்டுகளை 7 கூடைகள் நிறைய எடுத்தனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கே புகழ். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்திலே எசாயா நூலிலிருந்து காணப்படுவது, ஆண்டவர் தமது விருந்துக்கு அழைக்கின்றார். எல்லா முகங்களிலும் இருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார். நம்முடைய கண்ணீரை, கஷ்டங்களை துடைக்கின்ற ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இறைச்சி துண்டுகளும் வடிகட்டி பக்குவப்படுத்திய திராட்சை ரசமும் பரிமாறப்படும். ஆக ஒவ்வொரு மதம், எந்த ஒரு மதம் எடுத்தாலும் கூட ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு கனிகளை மக்களுக்கு வெளிப்படுத்துகின்றது. நம்முடைய கிறிஸ்துவ சமயத்திலே திராட்சைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றன. இஸ்லாமியருடைய மதத்திலே பார்க்கின்ற பொழுது பேரீச்சை பழத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றன. இந்து சகோதர சகோதரிகள் தேங்காய் பழம் என்று அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள். இவ்வாறாக நம்முடைய கிறிஸ்தவ சமயத்திலே திராட்சைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த ரசமும் பரிமாறப்படுகின்றன. இந்த இயற்கையான உணவு தான் ஒரு சராசரி மனிதருக்கு நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தையும் மன வலிமையும் தரக்கூடியது. இன்றைய துரிதர உணவு, இந்த ஜங்க் ஃபுட் என்று, இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு இவைகளின் மூலமாக இன்று ஒரு மன வலிமை இல்லாமல், உடல் ஆரோக்கியம் இல்லாமல் காணப்படுகின்ற இந்த ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு எடுத்துரைப்பது, நான் உங்களை குணமாக்குகின்றேன், பயப்படாதீர்கள், அஞ்சாதீர்கள், ஏனென்றால் நான் உங்கள் மீது பரிவும் இரக்கமும் உடையவராக இருக்கின்றேன் என்று. அதனால தான் இன்றைய நற்செய்தியை பார்க்கின்ற பொழுது 4,000-5,000 பேருக்கு இயேசு கிறிஸ்து உணவளிக்கின்றார், பலரை குணமாக்குகின்றார். பார்க்கின்ற சக்தி இல்லாமல் இருப்பவர்களுக்கெல்லாம் பார்க்கின்ற சக்தியை கொடுப்பதையெல்லாம் மக்கள் பார்க்கின்றார்கள். நடக்க முடியாதவர்களை எல்லாம் பார்த்து அவர்களை நடக்க வைக்கின்றார் ஆண்டவர். அதையும் மக்கள் அத்தனை 1000 பேரும் பார்க்கின்றார்கள். பேச முடியாதவர்கள், நடக்க முடியாதவர்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் சில தருணங்களிலே உடல் வியாதியோடு நாம் இருக்கின்ற பொழுது சோர்ந்து விடுகின்றோம். அவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கை, எனக்கு இந்த நோய் வந்து விட்டது, என்னால் மறுபடியும் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்வு எனக்கு கிடைக்குமா என்று சந்தேகத்தோடு, மன வலிமை இல்லாமல் சோர்ந்து விடுகின்றார்கள். சோர்ந்து விடாதீர்கள், தளர்ச்சி அடையாதீர்கள்.
அதன் வாசகம் என்று எடுத்துரைக்கின்றன. தளர்ச்சி அடைந்து விடுவார்கள். நாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். அவருடைய ஆசீர்வாதம் நம்மோடு எப்பொழுதும் இருக்கும் என்கின்ற அந்த ஒரு நம்பிக்கையை கைவிடாதீர்கள். மனம் தளராதீர்கள். இன்று நம் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் கூட ஆண்டவர் நம்மை தேடி வந்து நம்மை தொட்டு குணப்படுத்துவார். நாம் விரைவில் குணமடைவேன் என்கின்ற அந்த ஒரு நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இந்த நம்பிக்கை கொடுப்பதற்காக தான் இந்த திருவரை காலத்தில் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் அவருடைய வருகைக்காக நம்மை நாமவே தயார்படுத்துவோம். இதுதான் இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. ஆகவே பிரியமானவர்களை, எவ்வாறு இயேசு கிறிஸ்து பார்வையற்றவர்களுக்கு, நடக்க முடியாதவர்களுக்கு, பேச முடியாதவர்கள் மீது கனிவோடு பரிவோடு இருந்தாரோ, அதே போல நாமும் மற்றவர்களுக்கு கனிவோடு பரிவோடு இருக்க வேண்டும். ஒருவன் முழுமையான உடல் ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் போதுமான அளவுக்கு நான் உழைப்பேன் என்கின்ற அந்த ஒரு ஆர்வம் இருக்க வேண்டும். வேலை செய்வதற்கு நல்ல ஒரு ஆர்வம் இருக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது, நம்மால் முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். பணிவோடும் கனிவோடும் மற்றவர்களுக்கு நம்மால் முடிந்த அளவுக்கு உதவி செய்ய வேண்டும். இந்த இரண்டு குணங்களும் இருந்தாவே ஒருவன் சராசரியான ஒரு மனிதன் உடல் ஆரோக்கியத்தோடும் மன தைரியத்தோடும் இருக்கலாம் என்று விவிலியம் எடுத்துரைக்கின்றன. ஆம் பிரியமானவர்களே, தொடர்ந்து இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நம்மை தேடி வருபவர். அவருடைய பிரசன்னத்திலே நாம் வாழுவோம். அவர் நம்மை எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டார். அஞ்சாதீர்கள், திகையாதீர்கள், எப்பொழுதும் நான் உங்களோடு இருக்கின்றேன் என்கின்றார் ஆண்டவர். ஆமென். தந்தை உன்னை பிரிந்து தாழ்ந்து நொந்து போனேன், கன்றை பிரிந்த மான் போல தவிதவித்தேனே. தந்தை உன்னை பிரிந்து தாழ்ந்து நொந்து போனேன், கன்றை பிரிந்த மான் போல தவிதவித்தேனே. என்னை தேடி வந்து சிறுமையுற்று சிறை மீட்ட கருணையே, தேடி வந்து சிறுமையுற்று சிலை மீட்ட கருணையே. இதய நன்றி காணிக்கை இறைவா, இதய நன்றி காணிக்கை இரக்கம் தந்த பலியிலே இயேசுவோடு இணைந்து தருகின்றேன். தந்தையே, ஏற்று உந்தன் ஆசீர்வாதமே. இதய நன்றி காணிக்கை இரக்கம் தந்த பலியிலே இயேசுவோடு இணைந்து தருகின்றேன். தந்தையே, ஏற்று உந்தன் ஆசீர்வாதமே. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறைப்பற்றின் பலி பொருட்களை இடைவிடாது உமக்கு பலியாக ஒப்பு கொடுக்கின்றோம். நீ நிறுவிய தூயமறை நிகழ்வுகளை இக்காணிக்கு நிறைவேற்றி உமது மீட்பு எங்களில் ஆற்றலுடன் செயல்பட செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமுள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்தில் இருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்கு உரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து
துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானக தூதர் முதன்மை வானக தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குபவரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீப்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தள்ளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேர்த்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல
இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி எல்லோரும் நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். அமைதியாக நமது குடும்ப சமாதானத்திற்காக நாம் ஜெபிப்போம். இந்த உலகிற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அமைதியும் சமாதானத்தையும் தரவே வந்தேன் என்று சொன்னவர். எதற்காக இந்த உலகிற்கு வந்தேன் என்று தெளிவுபடுத்தியவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பார்க்க முடியாதவர்களுக்கு பார்க்கின்ற சக்தியை கொடுக்கவே இந்த உலகிற்கு வந்தேன். நடக்க முடியாதவர்களுக்கு நடக்கின்ற சக்தியை கொடுக்கவே இந்த உலகிற்கு வந்தேன். அதே போல இந்த உலகிற்கு மீட்பினை கொடுக்கவே வந்தேன், அமைதியை கொடுக்கவே வந்தேன், சமாதானத்தையே கொடுக்கவே வந்தேன் என்று சொன்ன ஆண்டவர் அவரிடத்திலே நம்முடைய குடும்பங்களிலே ஒற்றுமையும் சமாதானம் மகிழ்ச்சியும் தர வேண்டும் என்று அமைதியாக மன்றாடுவோம். எத்தனையோ உள்ளங்கள் இந்த ஆலயத்திற்கு தேடி வந்து கண்ணீரோடு ஜெபித்து செல்கின்ற அவர்களுடைய குடும்பங்களிலும் இந்த ஆலயத்தை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அமைதியும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் கொடுத்தள்ள வேண்டும் என்று நாம் மன்றாடுவோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, எங்களுடைய தினசரி வாழ்க்கையிலே நாங்கள் செய்கின்ற குற்றங்களை எல்லாம் குறைகளை எல்லாம் நீர் பாராமல் இந்த காலை திருவழிப்பற்றுக்கு வந்திருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களிலும் நீர்தாமே அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதியருளும். இந்த உலகின் பாவங்களை போக்குகின்ற இறைவனுடைய செம்மறி, இந்த செம்மறியுடைய திருவிருந்திற்கு அழைக்கப்படுகின்ற நாம் எல்லோருமே எப்பொழுதுமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீரின் இல்லத்தில் எழுந்து வர நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தோம், எனது ஆன்மா நலம் பெறும்.
தெய்வமே நம்பிக்கை நீரே என் தெய்வமே என்னோடு நீ உன்னோடு நான் ஒன்றாகி நான் வாழுவேன் தெய்வமே நம்பிக்கை நீரே என் தெய்வமே என்னோடு நீ உன்னோடு நான் ஒன்றாகி நான் வாழுவேன் சோகங்களின் வாழ்வில் சொந்தங்களாயினும் நம்பி வாழுவேன் உன்னை நம்பி வாழுவேன் நான் நம்பும் உறவுகளும் கைவிட்டு போயினும் நம்பி வாழுவேன் உன்னை நம்பி வாழுவேன் பணப்பொருள் பதவிகள் மறந்தே போயினும் தாய் என்னை நேசிக்க மறந்தே போயினும் என்னோடு நீ உன்னோடு நான் ஒன்றாகி நான் வாழுவேன் தெய்வமே நம்பிக்கை நீரே என் தெய்வமே என்னோடு நீ உன்னோடு நான் ஒன்றாகி நான் வாழுவேன் கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அற்றியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும் கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போற்றியும் திருவிழா தீர்த்தமே என்னை தோய்ப்பியும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நிறை இயேசுவே என்னை கேட்டிடும் ஆரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும் பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும் மரண வேளையினில் என்னை கூப்பிடும் பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே வருகையின் அன்போடு என்னை ஏவிடும் இதோ நம் ஆண்டவர் ஆற்றலுடன் வருவார், தம் ஊழியரின் கண்களுக்கு ஒளியூட்டுவார். எசாயா புத்தகத்திலிருந்து அதிகாரம் 40 இறைவார்த்தை 10. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது கனிவை மன்றாடுகின்றோம். அதனால் எங்களை குற்றங்களிலிருந்து விடுவித்தவும் அருள் கொடைகள் வரவிருக்கும் கிறிஸ்மஸ் பெருவிழாவுக்கு எங்களை தயாரிப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் தூயாவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.
இந்த நாள் இனிய நாளாக இருக்க சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. மாநிலம் போற்றிடும் ஆவலனே, திருமாமரி காவலனே. மாநிலம் போற்றிடும் ஆவலனே, திருமாமரி காவலனே. புனிதருள் முதல்வனே புகழ் சுமந்த, புனிதருள் முதல்வனே புகழ் சுமந்த, முனிவலனே உம் பாதம் பணிந்தோ. மானிடம் போற்றிடும் ஆவலனே, திருமாமரி காவலனே. உழைப்பதன் வருத்தம் நீங்கியதோ, இறைவன் கையில் தவழ்வதனால். உழைப்பதன் வருத்தம் நீங்கியதோ, இறைவன் கையில் தவழ்வதனால். மலை போல் வரும் துயர் வாழ்வினிலே, மலை போல் வரும் துயர் வாழ்வினிலே. மறைந்ததுவோ தாய்மறி துணையால். மானிடம் போற்றிடும் ஆவலனே, திருமாமரி காவலனே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் இரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.